தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல பெண் தலைவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரபல பெண் தலைவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றன. மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஆளும் கட்சி படுதோல்வி அடைந்தது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. மம்தா பானர்ஜி தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே கூட அவர் தோற்று போனார். இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் உடைக்க பாஜக திட்டமிட்டது. 60 எம்எல்ஏக்கள், 20 எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி புதிதாக ஒரு கட்சியை தோற்றுவித்தனர். இந்த சூழ்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தியாளர்கள் ஒன்று கூடி மம்தா பானர்ஜியை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளனர். தலைவர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளனர். அரூப் ராய் என்பவரை தலைவராக தேர்வு செய்துள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாக உடைந்துள்ளது. மம்தா பானர்ஜியை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளனர். அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை, தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று தேர்தல் ஆணையத்திடம் உரிமை கொண்டாட அதிருப்தியாளர் குழு முடிவு செய்துள்ளது. அதிருப்தியாளர் குழு ஒன்று கூடி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவராக அரூப் ராய் என்பவரை தேர்வு செய்துள்ளது. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியவரே மம்தா பானர்ஜி தான். தற்பொழுது மம்தா பானர்ஜிக்கு இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைந்துள்ளது. இனிமேல் அடுத்த 5 ஆண்டு காலம் அவர் கட்சியை காப்பாற்ற போராட வேண்டியதிருக்கும். நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டியதிருக்கும். தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டில் உள்ளது. பாஜக சொல்வதைத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் செய்யும். தற்பொழுது கட்சியையாவது காப்பாற்ற முடியுமா என்பது கேள்விக்குறிதான். ஆட்சியை இழந்தார் மம்தா பானர்ஜி, தற்பொழுது கட்சியையும் இழக்கிறார். அவர் தேசிய அளவில் பிரபலமாகி வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவர் பிரதமராகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் பதவியிலிருந்து கூட அவர் விலகிவிட்டார். முதலமைச்சர் பதவியை கூட அவர் இழந்து விட்டார். பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. தற்பொழுது முதலமைச்சர் பதவியை கூட அவர் இழந்து விட்டார். இனிமே அவர் தேசிய அரசியலில் பிரகாசிக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அடுத்த 5 ஆண்டுகள் மேற்கு வங்காளத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவதுதான் அவருக்கு முக்கிய பொறுப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவாரா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. கட்சி அவரை விட்டு போய்விடுமா, கட்சியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இனிமேல் அவருக்கு சட்ட போராட்டம் என்பது மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும்.